திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு வருகை தந்தவர்கள் உணவருந்து சென்றபோது பொதுமக்களுக்கும் உணவு கூடத்தில் இருந்த ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதமும் தள்ளுமுடும் நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநாட்டில் 1 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிய உணவுக்கு தாமதமான நிலையில் அங்கு தள்ளுமுடி ஏற்பட்டது. சரியான நேரத்தில் உணவு வழங்கப்படாததால் உணவருந்தும் இடத்தில் நீண்ட நேரம் பொதுமக்கள் காத்திருந்தனர். கடவுளே இல்லை என்று கூறியவர்கள் இன்று முருகனுக்கு மாநாடு நடத்துவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முருகன் மாநாட்டை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும், ஆனால் இது ஆன்மீக நோக்கமா ஓட்டு வங்கிக்கான நோக்கமா என்ற கேள்விதான் எழுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹாங்காங் நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் சுற்றுலா சென்றுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை நடத்துகின்ற கலை விழாக்களில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அந்த வகையில் ஹாங்காங் நாட்டில் உள்ள டிஸ்னிலேண்ட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் 20 அரசு பள்ளி மாணவர்கள், நல்லாசிரியர் விருது பெற்ற ஒருவர் மற்றும் கல்வி அலுவலர் ஆகியோர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் சின்னகளத்துப்பட்டியில் விவசாய நிலத்தில் நீர்ப்பாய்ச்சும் தொட்டியில் தவறி விழுந்த 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய சைக்கிளில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் தர்ஷித் தொட்டியில் தவறி விழுந்த நிலையில் மோட்டார் மூலம் தண்ணீர் உறிஞ்சப்பட்டதால் சிறுவன் குழாய்க்குள் தண்ணீருடன் சென்று சிக்கியுள்ளார். ஜேசிபியை கொண்டு 6 இடங்களில் தோண்டப்பட்ட நிலையில் தர்ஷித் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து குளித்தலை போலீசார் விசாரணை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அடுத்த திருவிடந்தை கடற்கரையில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து தயாரித்த இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட் ரூபி 1 மொபைல் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்த ராக்கெட் 3 கியூப் செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி 7 நிமிடங்களில் பாதுகாப்பாக பூமியில் தரையிறங்கியது. ஒவ்வொரு செயற்கைக்கோளும் ஓசோன் அளவுகள், நச்சு உள்ளடக்கம் மற்றும் இயற்கை மற்றும் செயற்கை மூலக்கூறு பிணைப்பு போன்ற வளிமண்டல நிலைகளின் பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளன. தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 15,94,321 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மகளிர் உரிமை திட்டத்திற்காக கணக்கெடுக்கும் பணிக்காக கடந்த ஆண்டு ஜூலை 6ஆம் தேதியுடன் புதிய குடும்ப அட்டைகள் அச்சிடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதத்தில் 45,509 குடும்ப அட்டைகள் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பெறப்பட்ட 2 லட்சம் விண்ணப்பங்களில் கள விசாரணைக்கு பின்னர் 92,650 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு அச்சிடப்பட்டு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பொதுமக்கள் இலவசமாக காணலாம் என அமைச்சர் உதயநிதி உறுதியளித்துள்ளார். சென்னையில் வருகிற ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய நாட்களில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறவுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை 8,000 பேர் வரை நேரில் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வருகிற 31ஆம் தேதி காலை கார் பந்தயத்தை பொதுமக்கள் இலவசமாக பார்க்கலாம் எனவும் இரவு 10:30 மணி வரை போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே மேம்பாலத்தில் கேபிள் வயர் ஒன்று அறுந்து சாலையில் தாழ்வாக தொங்கியதால் மாநகர பேருந்துகள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரத்தில் உள்ள மேம்பாலத்தில் அறுந்து விழுந்த கேபிள் வயரானது அவ்வழியாக செல்லும் பேருந்துகளில் சிக்கியது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் செல்வதில் தாமதமானது. பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் இதனால் கடும் அவதிக்குள்ளாகினர்.